மக்கள் தன்னார்வ இளைஞர்களால் எண்ணப்பட்ட அண்ணா விளக்கில் எழுகின்ற கேள்விக்குறியான தமிழகத்தில் தற்போது உணர்வு பூர்வமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த போராட்டத்திற்கு வலிச்சிருக்கிற வந்திருக்கும் ஆர்வலர்கள் இந்த இளைஞர்கள் போக்குவரத்திற்கு எந்தவித உதவியுடன் ஏற்படாமல் உங்களுக்காக நாங்கள் வீதியில் அறிவிலிருந்து இந்த கூட்டணிகளில் பங்கு வளர்ந்து எனது போராட்டத்திற்கு வலிச்சிருக்கிறது. உங்களுடைய ஆர்வலை கொண்டிருக்கின்றோம். இது மக்களுக்காக செயல்படுகின்ற போராட்டம். இது அனைவரும் ஐநா ஆணையாளர் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தவர். ஒரு பெரிய வலியோடு தான் சொல்றேன். இதுல எந்த அரசியலும் இல்லை, நான் இந்த அரசியல்வாதியும் இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் ஒரு அரசியல்வாதி இல்லை. நான் நேற்று ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போனான். எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழு பேரும் வந்து எங்களுடைய இந்த வலியை அவர் நேற்று சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்தனான். ஆனால் யாருமே வரையில. பாராளுமன்றத்துக்கு நேற்றைக்கு உள்ளுக்குள்ள சந்திப்புக்கு 4 பேர் போயிருக்கலாம். நான், ஸ்ரீதரன் ஐயா, அதே நேரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடக்கல், 4 பேரும் கட்சி தலைவர்கள் 4 பேரும் போயிருக்கலாம். ஆனால் இந்த 4 பேர்ல 2 பேர் தான் போனாங்க, நானும் ஸ்ரீதரன் ஐயாவும். என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டபடி ஸ்ரீதரன் ஐயாவை மட்டும் ஒரு நிமிடம் கதைக்கிறதுக்கு அனுமதி அளித்திருந்தது. அதுலயும் தான் ஏற்கனவே அவர்கள் எழுதி கொடுத்ததை கொண்டு எந்த முகத்துல எந்த ஒரு வலியும் இல்லாம சொல்லி போட்டு போனவர். எங்களுக்கு இது ஒரு நீதி வேணும் என்ற ஒரு 3 வசனம் ஆங்கிலத்துல நான் கதை கேட்க அரசாங்கம் என்ன தடுத்தது, கதை கேளாண்டு. ஆனால் உங்களுக்கு என்ன பெரிய வடிவாக தெரியும். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கனகாலம் இந்த அரசியல் இருக்க போறது இல்லை. ஆனா இருக்கும் வரைக்கும் உண்மையா இருப்பேன். எனக்கு சரியான கவலையோடு தான் சொல்றேன். நான் நேற்று எதிர்பார்த்தேன் எங்களுடைய உண்மையான இந்த வலியை அவருக்கு சொல்லியிருக்கணும். வேண்டாம், மக்கள் பிரதிநிதிகளா எங்கள்கிட்ட தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் என்ன உண்மை என்று. நாங்களே அங்க போய் எங்களுடைய இனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் துரோகம். நான் கேள்விப்பேன் இந்த அரசியல்ல எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஒரு விடிவெளப்பட்டு தெரிவிக்கணும் என்ன நம்பிக்கையும் இல்லை. எந்த ஒரு அரசியல்வாதியை நீங்க நம்ப கூடாது. ஏனென்றால் நேற்றைய தினம் அப்படி ஒரு முதுகுல குத்துப்பட்டது. அவர் நான் நினைக்கிறேன் ஒரு நிமிடம் கயத்தா பிறகு பிமல் ரத்நாயக் அவர்கள் இதோட மீட்டிங் முடியுதுன்னு நான் உடனே கேட்டேன்னா நான் ஒரு 2 நிமிடம் கதைக்கலாதான் இல்லை. அது நாங்கள் ஏற்கனவே சிறிதனுக்கு அந்த அனுமதியை கொடுத்தாச்சு. இப்ப நாடு வந்து சமாதானமா இருக்குது என்றுதான் சிறிதரன் சொல்றேன். நான் சொன்ன ஒரு சமாதானம் இல்லை. எங்களுடைய ஒவ்வொரு அம்மாமாரும் தங்களுடைய பிள்ளைகளையும் ஐடென்டி கார்டு படங்களையும் கேட்டுக்கொண்டு செம்மணியில வந்து நிக்கிறாங்க. வந்து பாருங்க, அதை விட 3000-4000 ஏக்கர் காணிகளை இந்த நினைக்கிறேன் வலி வடக்குல பிடித்திருக்கிறார்கள். சகல வலிகளையும் பார்க்கணும் என்று நான் கதைக்க வலிக்கிட உடனே விமல் ரத்நாயக்க சொன்னார், இல்ல அது கதைக்கலாண்டு. நான் சொன்னேன் நான் கதைப்பேன். ரெண்டாப்பா அவர் உடனே ஓகட்டேக்க சொன்னேன், லெட் ஹிம் ஸ்பீக் என்று, அவரை கட்டாயம் கதைக்க விடுங்க. நான் சொன்ன அவர்கிட்ட தயவு செய்து வரணும், யாழ்ப்பாணம் வந்து மக்களுடைய வழிகளை பார்க்கணும். நான் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களிடையும் நான் ஒரு அன்பான வேண்டுகோள். இது எந்த அரசியல் போராட்டமும் இல்லை. இதுல எந்த அரசியல் சாயமும் கலக்கவும் வேண்டாம். நான் ஒரு அரசியல்வாதியும் இல்லை. அரசியல்வாதி என்று இந்த மக்கள் பார்க்கறதை நான் விரும்பல. இது மக்களுடைய போராட்டம், இழக்கப்பட்டவர்களுடைய போராட்டம். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு மக்களும் இன்றைய தினம் என்ன ஒரு 2 மணி நேரம் இருக்கிறது நான் எதிர்பார்க்கிறேன். பின்னர் 2 மணிக்கு ஓக்கட்டேக்கரிங்க வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 2 மணிக்கு வரும்போது இந்த இடம் முழுக்க மக்களால் நிரம்பி இருக்கணும். நாங்கள் 6 லட்சம் மக்கள் உள்ள ஒரு மாகாணம், வடக்கு மாகாணம். குறைஞ்சது ஒரு 15,000 பேராவது வரணும். இந்த வீடியோவை பார்க்கிறார்கள், தயவு செய்து எனக்கு செய்யற நன்றி கடன் இல்லை, இதுல நிக்கிறார்களுக்கு செய்யற நன்றி கடன் இல்லை. எங்களுக்காக கடைசியா கையை காட்டி போட்டு ஒருத்தன் போயிருப்பான் கடலுக்கு, அவன் திரும்பிய வரையில அவங்களோட வேலையில உணர்ந்து கொண்டு ஒருக்கா வரணும் என்று மிகவும் பணிவன் கூட கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த போராட்டம் தயவு செய்து தேர்தலின் பாதையில் தேர்தலுக்கு இடையூறாக இருக்கிறது. இந்த போராட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு வருகை தந்து உங்களது ஆதரவுகளை கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் உங்களுடைய வாகனங்களை உண்மையாவே சொல்றேன், யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன். நேற்றைக்கு பாராளுமன்றத்துல எங்கிட்ட ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்திருந்தா நேற்றைக்கு மீட்டிங்கு போயிருக்கலாம். 4 தலைவர்கள் தான் போயிருக்கலாம். வெளியில நின்றிருந்தால் 12 பேரும் 11 பேரும் வெளியில நின்றிருந்தால் ஒரு 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 செய்தியாவது போயிருக்கும். இல்ல தமிழ் மக்கள் இங்க போராடுறார்கள், மக்களுடைய பிரதிநிதிகள் அங்க இருக்கிறார்கள், அவர்கள் போராடுறதையாவது சொல்றாங்க. ஒருத்தரும் வரையில. ஆனா 2 நாளும் இப்ப தையடியில மறுபடியில போய் நிற்கிறேன். ஒரு கேவலமான அரசியல். எங்களுடைய சமுதாயம் இதை வளர்வளப்படும். எனக்கு எந்த அரசியலும் இல்லை, நான் இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவனும் இல்லை. மக்களால் விரும்பி அனுப்பப்பட்டால் நான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தை உண்மையாகவே வழியால கொண்டு போக மாட்டேன். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் உடனடியாக செம்மணிக்கு வரவும் மட்டும் நான் மனசார கேட்கிறேன். உங்களோட கை ஊப்பி கேட்கிறேன். உங்கள்ட்ட வேற ஒரு உதவியும் கேட்கல. தமிழ் மக்கள்கிட்ட இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உடனடியாக வாங்குவோம் நினைக்கிறேன். இன்னைக்கு 12 மணி 2 மணிக்குள்ள ஓப்பன் வருவேன். வரும்போது நாங்கள் குறைஞ்சது 15,000 20,000 சிலமாவது இருக்கணும். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து வாங்கணும். புண்ணியம் கிடைக்கும். எந்த லாபத்துக்காண்டி இல்லை, வேற லாபம் இல்லை. அதுக்குள்ள புதைக்கைகள்ல கடைசியா கண்ண மூடையக்க யோசிச்சிருக்கிறோம். இந்த காது ஒரு நாளைக்கு நீதி கிடைக்கும், இந்த காது ஒரு நாளைக்கு எங்களை தோண்டி எடுப்பாங்க, நெஞ்சு கொடுத்தா நாம செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு இன உணர்வுக்காக மட்டுமாவது தயவு செய்து வாங்குவோம். இதுல யோகட்டாக வரைக்கும் குறைஞ்சது 1 லட்சம் சிரமாவது நிற்கும், 30,000 சிரமாவது நிற்கும். தயவு செய்து வாங்குவோம். இந்த வீடியோ போடுங்க சரியா. ஏனென்றால் அவர் வரைக்குள்ள ஒரு பெரிய செய்தி உண்டு. நாங்கள் ஒரு அரசியல்வாதியா ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய முதுகுலையும் குத்தி இருக்கிறோம். அதான் உண்மை. நான் வெட்கப்படுறேன். நான் ஒரு அரசியல்வாதியா இருக்கிறது வெட்கப்படுறேன். நான் உண்மையாவே இந்த ஓட் கேட்கறதுக்கோ அல்லது ஒரு அரசியல்வாதி ஒன்று சொல்றதுக்கு வெட்கப்படுறேன். நேற்றைய தினம் பாராளுமன்றத்துல எல்லா எம்பியும் போகலாம். அந்த மீட்டிங்கு முன்னுக்குள்ள போயிடலாண்டா ஒரு 11 தமிழ் அரசியல்வாதிகள் ஒன்றா நின்று சொல்லி இருந்தா இல்ல நாங்கள் எங்களுக்கு நீதி நியாயம் சர்வதேச ஒட்டு வேண்டாம். நான் கேட்கிறேன், நான் விமல் ரத்நாயக சொல்றேன், நீங்க கதைக்கலாம். அந்த நேரமா சிறுநேரம் சொல்லிக்கலாம், இல்ல இல்ல அவரை கதைக்க விடும்போது சொல்லிருக்கலாம். அட்லீஸ்ட் நான் கதை கேட்கல. அவர் சொல்றது உண்மை என்ன சொல்லியிருக்கலாம், அது கூட சொல்லல. குடிச்சு சொல்லி இருக்கிறார். ஆனா மனோகணேசன் சொல்றார், வடக்குல இருந்து வந்திருக்கிற அவருடைய மனசுல இருக்கிறதெல்லாம் உண்மை. ஒரு மலேக எம்பி சொல்றார், அவர் கதைக்கிறதெல்லாம் உண்மை. மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மை என்று சொல்ல ஓகட்டாக எஸ் ஐ நோன்னு சரியாடுறார். சிறுகரன் உறுதி கொண்டிருக்கிறார். உண்மையாவே தேசியம் வந்து கதைச்சு நாங்கள் எங்களுடைய ஓட்டுகளை கேட்டுக்கொண்டு 3.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தையும் வேண்டிக்கொண்டு வாகனத்தையும் வேண்டிக்கொண்டு எங்களுக்கு டிரான்ஸ்பர் கவர்மெண்டா டிரான்ஸ்பர்களையும் கேட்டுக்கொண்டு எங்களோட பிள்ளைகளை கொண்டு லண்டன்லையும் படிப்பித்துக் கொண்டு நான் ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ற ஒரு அரசியல்வாதியா கூலி குருவரன் ஒரு அரசியல்வாதியா மாறினது. ஆனால் இந்த வீடியோ பார்க்கிறார்கள். இந்த செய்தி சர்வதேசத்துக்கு போகணுமா இருந்தால் உடனடியாக வர வேண்டும். எங்களுக்கு இங்க நடந்தது இனப்படுகொலை. சுட்டாலும் நான் சொல்வேன், எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய அப்பா கொண்டே கடத்தி கொலை செய்து ஆளில்லாத மனுஷனை கொண்டே வைத்தியசாலை பதவியா ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையில இருந்து கொண்டு போய் துண்டா வழி இருப்பாங்க. அந்த வழியோடு தான் நான் சொல்றேன். நீ ஓவர் தெளிவா சொல்றேன். நோ தே ஆர் நாட் ஹீல்டு. தெளிவா சொல்றேன், தே ஆர் நாட் ஹீல்டு. விமல் ரத்நாயக சொல்றேன், நோ நோ நவ் இட்ஸ் ப்ராப்ளம் ஓவர் என்று. அப்போ ஓகட்டேக்கர் சொல்றார், இல்ல பிரச்சனை முடியல. They are not healed. People are still suffering. So I will go and see it. அந்த வீடியோவை கேட்டிருக்கேன் நான். பாராளுமன்றத்தில் வெளியே தரணும்னா நான் பாராளுமன்றத்தில் அந்த வீடியோ வரையில வந்தா தான் எங்களுடைய அரசியல்வாதிகளுடைய உண்மையான முகம் தெரியும். நான் வெட்கப்படுறேன். ஆனா நாங்க தமிழ் மக்களா அரசியல்வாதிகள் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய போறதில்லை. நாங்க தமிழ் மக்களா என்னையும் விடுவோம். நான் ஒரு அரசியல்வாதி என்ற வட்டத்துக்குள்ள விழுந்துட்டேன். திரும்பியோ விரும்பாமோ நீங்களா வந்து இந்த போராட்டத்தை உலகறிய செய்யணும்ன்றது நான் உங்களுக்கு இருகரம் கூட்டி நான் கேட்கிறேன். கேள்வி இருந்தா கேளுங்க. மைக்குடிய வந்து கேட்கிறாங்க. நாங்கள் வந்து கேட்டது மற்றவங்க முகத்துக்கு ஏன் ஏக வாட்டு ஒண்ணு பக்கத்துல இருந்தவர் அந்த படம் இருக்கிற எடுத்து பாருங்க. வீடியோ வரைக்கும் உங்களுக்கு தெரியும். நான் கதைக்கிறேன். முதல் இருந்த ரெஜிம் முதல் இருந்த ரெஜிம் எங்களை கொலை செஞ்சது மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நிக்கிற சனம் முழுக்க ஒவ்வொரு
மக்களுடைய உடலுக்கு மேலதான் ஏறு நிற்குதுன்னு சொல்ல நாமல் ராஜபக்ச அவருடைய நண்பர், அதுங்க நான் சொல்லல. நாமல் ராஜபக்ச உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் இன்கொயரி தேவையில்லை, இங்க ஒரு இன சுத்திகரிப்பு நடந்தது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பக்கத்து கதிரை நான் மைக் அப்படி ஒரு மைக் நடுவுல மைக் அங்கால வரைக்கும் எனக்கு மைக்கை பிடிங்கி திருப்பி சொன்னா நோ we have been murdered, we have been slaughtered, we have been raped, we have been killed, we have been buried. You must come and see and சொல்லி நாமல் கூட திருப்பி என்ன கதை கேளு. அவன் சிங்களவன், அவன் தன்னுடைய இனத்துக்காக போராடுவான். ஆனா இங்கிலண்டன் சொல்ல சரியில்லை. எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய இனத்துக்காக சொல்லாது சிந்திக்கணும். ஏழாண்டா கையாவது உயர்த்தி இருக்கலாம். அவன் சொல்றது சரி, கையாவது உயர்த்தி இருக்கலாம். ஒண்ணுமே தெரியாம இது ஒரு விபூதி, இது ஒரு இது நான் இவ்வளவு ஏமாற்றம் என்று சொல்லுவேன். நேற்றைக்கு தான் நான் யோசிச்சேன்னா நாங்கள் இப்படி ஏமாற்றப்படுறோம். இவ்வளவு காலம் பாராளுமன்றத்தில் 2016ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு ஒரு ஆணையாளர் வரைக்கும் சொல்லி திருப்பி அனுப்பிப்பாங்க. ஒன்றுக்கு இல்லை, நாங்கள் எல்லாம் ஓகே நோங்களா வந்துட்டு புதை உண்டதெல்லாம் அவருடைய சகோதரம் இல்லை, இதெல்லாம் எங்களுடைய சகோதரம். இது மட்டும் இல்ல, டக்ளஸ் கூட செஞ்சது 1-2 லேபிள். 2006ஆம் ஆண்டு நான் 7 போய் இந்த கண்ணுக்கு முன்னாலே என் நண்பர்கள் சுட்டவங்க நிலாண்டு சொல்லி போய் சுட்டவங்க. இன்னொருத்தர் நாஞ்சிமரம் சுடுபட்டு சேர்த்தவன், இன்னொருத்தர் ஓடி போய் சேர்த்தவன். அந்த வேலையெல்லாம் நிறைய போய் இந்த கட்சிகளுக்கு சனத்தை பிரித்து வைத்து போட்டு சனத்தை வேறுபடுத்தி வைத்து போட்டு ஒரு சட்டம் படிக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதி நீங்கள் உண்மையாவே மக்களுக்காண்டி போறது பெரிய ஒரு வேலி. இந்த வீடியோ உடனே போடும்போது இதை பார்க்க ஒவ்வொரு தமிழ் கடைசி அவர்கள் சிரிக்க ஒரு வீடியோ எடுத்து போட்டு போய் போய் சிதறிட்டாங்க. அதையாவது நினைச்சு பார்த்தோமா நாங்கள் அந்த பாராளுமன்ற கோரிக்கைக்கு அன்னைக்கு எதிர்கட்சி எல்லாமே வெளிநடப்பு செய்து நம்ம மட்டும் உள்ளுக்குள்ள இருந்து காய்ச்சி கொண்டுக்கிறாங்க. அவ்வளவு ஒரு தேச துரோகி. எங்கட இனம் 2009 அழியல, எங்கட இனம் 34 அழியல. ஒவ்வொரு கூட இருப்போம், இப்பதான் அழிக்கிறோம் நாங்க. இந்த உதவிக்கு அன்றைக்கு நீதி அமைச்சர் சொல்றாரு எனக்கு முன்னால நேரம் முன்னாலே இதெல்லாம் காலால கேட்ட விஷயம், இதெல்லாம் உண்மை இல்லை. உதவி மக்களை ஒன்று புதைக்கல, அதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்து இவ்வளவு சனம் இருக்குது, எத்தனையோ லட்சம் சனம் வந்து சைன் பண்ணி கொடுக்குது. நீதியமைச்சர் சொல்றார் இல்ல இவையெல்லாம் வந்து கால் வழியாக வந்த செய்திகளுடைய நீதிமன்றங்கள்ல இந்த வழக்குகளும் பதியப்படையலாம், அவை நாங்கள் நடவடிக்கை எடுக்க தெரியாது. எனக்கு இதை பற்றி இதுக்கு மேல அரசியல் எனக்கு சொல்ல தெரியாது. பெரிய ஒரு வேலை. அதனாலதான் நான் சொல்றேன், எங்களுடைய சனம் இனிமேலும் ஒரு அரசியல்வாதியை நம்புறதை நிப்பாட்டணும். அதுக்கான இருக்கலாம், வேற இருக்கலாம். அரசியல்வாதியை நம்புறதை நிப்பாட்டணும். ரோட்ல 2 போராடுறது தயவு செய்து வந்து சொல்லி இருக்கிறார். அப்படி என்னோட வடிவா சொன்னால் அரசாங்கத்தின் திட்டமிட்ட இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சினால வாகனத்துல இருந்து பார்த்துட்டு போயிட மாட்டாங்க. தயவு செய்து ரங்குங்கோ, நான் இங்க யாழ்ப்பாணத்துல நிப்பேன், நீங்க வரைக்கும் சொல்லி கொடுத்தாலுமே நேற்று விரைவா வந்து வாரேன். 2 மணிக்கு வருவேன். வரும்போது நாங்கள் என்ன செய்வோம், தயவு செய்து ஒவ்வொரு மக்களையும் வருமாறு காணியை வந்து சுவீகரிக்கக்கூடிய சட்டமூலம் கொண்டு வரப்பட்டது. வழிவடக்கில் காணிகளை குடியிருக்க கூட இல்லை. ஆவிகால பங்களாத உடக்கம் எல்லாமே கட்டப்பட்டிருக்கிறது. நான் ஒரு படம் எனக்கு நேர்ந்தது, ஒரு மாதா கோயில் இடிச்சுதான் அந்த பங்களா கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு முதல் NSR சொல்லி ஒரு இந்த ஃபேக்டரி ஒன்று என்னென்றால் ஐஸ் ஃபேக்டரி ஒன்று இருந்தது. அவை எல்லாம் உடைக்கப்பட்டு அப்ப 8 நாள் போய்க்கலாம். அந்த சனம் சொல்றது டாக்டர் நீங்க வந்திருக்கிறபடியா நாங்கள் இதுல நின்று காணியை பார்க்கிறோம், நீங்கள் இல்லை என்று சொன்னால் எங்கள்ட காணியை நாங்க பார்க்கலான்றது. அந்த வேலையை நேற்று பாராளுமன்றத்துல நாங்க சொல்லியிருக்கோம். எங்கள்ட காணியை கண்ணால பாக்குறது கூட எங்களால விடுறாங்க இல்லையா. ஆனால் அதுக்கு சரியான வெக்கம் என்றால் அதை சொல்றதுக்கு இந்த பாராளுமன்ற ஒரு அங்க வரவே இல்லை. சாணக்கியன் இங்க வந்த சாணக்கியன் நேற்று பாராளுமன்றம் வந்திருக்கலாம். என்னை விட இங்கிலீஷ் தெரியும், என்னோட சிங்களம் தெரியும். நேரடியாக சொல்லியிருக்கலாம் இப்படி நடந்தேன்னு சொல்லி மீட் பண்ணியிருக்கலாம், மீட் பண்ண கேட்டிருக்கலாம். ஆனால் எல்லாம் திட்டமிட்ட டீல், எல்லாமே NPP-யோட செய்யப்பட்ட டீல், எல்லாமே SJP-யோட செய்யப்பட்ட டீல். 3வது பெரிய கட்சியாம் தமிழரசு கட்சி. அப்புறம் மட்டும் நான் கதை பாருங்க, நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். நான் ரைட் சிறிதரையா பேச போறேன், கரண்ட் அடிக்கிறேன்னு சொல்ல போறார். ஆகவே பாராளுமன்றத்துக்கு கரண்ட் அடிக்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஆனால் யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு 4 வரி, அதை வச்சு போட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பரோட கொடுத்து படம் எடுத்துட்டு அது போயிட்டு சரியான வழி வரும்போது முழு பேரும் நாங்கள் இந்த போராட்டத்தை போக்கட்டகருக்கு தெரியப்படுத்துவோம். எந்த ஒரு பாராளுமன்ற அரசாங்க MP கேட்டாலும் ப்ரொபோசலை தாங்க. நான் மீட்டிங்ல போய் கிடக்கிறது காசை காட்டுமோ. காசு இல்லாம ப்ரொபோசலை வச்சு என்ன ராசா செய்யறது. முதல்ல உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கணும். கிட்ட ஜூடியே சாமினா கடிச்சு கேட்கிறார். கிரேட்டர் ஜெஃப்னா ப்ராஜெக்ட் திருப்பி போட போறோமா, முதல்ல ஒருக்கா குழப்பிட்டேன். திருப்பி ஒருக்கா போட போறோம் வாங்கணும். அதுக்குரிய காசு இருக்கு ஐயா உங்களுக்கு இல்ல, நாங்கள் ஃபர்ஸ்டா ப்ரெசென்ட் பண்ணுவோம். வெளிநாடு எல்லாம் காசு கேட்க மாட்டோம். வழிவடக்கை இவ பிடிக்கிறது வந்து காணிக்காகவே உடைய
எந்த ஒரு ஏர்போர்ட்டையும் கட்ட போறது இல்லை. ஏர்போர்ட்டை கட்டுறதுக்கு முன்னே இந்த ரோட்ல இருக்கிற சின்ன சின்ன ஸ்கூல்களை கட்டுவோம். அதுக்கப்புறம் ஏர்போர்ட் கட்டலாம். நான் நினைக்கிறேன் நடக்கும். ஆக 400 ஏக்கர் தான் பலாலி விமான நிலையத்துக்கு இருந்தது. மிச்ச முழு காணிகளையும் பிடிக்க வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். நான் நோட் பண்ணி எடுத்துக்கொண்டு போனவன். நான் திருப்பி போய்களை கேட்டினான், தயவு செய்து வெளிவடக்குக்கு வாங்குவோம்னு சொல்லி. அப்போ அவர் செக்ரட்டரி சொன்னவர் இட்ஸ் நாட் பீன் ப்ரிப்பேர்டு. அது அரசாங்கம் வெளிவடக்குக்கு வர்றதை அனுமதிக்கல. அப்போ நான் அதான் நேரே மெசேஜ் போட்டேன், முழு பேரும் இங்கே வாங்கணும். இங்கே வரும்போது சந்திச்சு கட்டாயம் அந்த கடிதங்களை கொடுக்கும். அந்த கடிதம் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாங்க. என்னோட இனப்படுகொலை நடந்தது 7 பக்கத்துக்கு ஆங்கிலத்தில் தெளிவாக எழுதி கொடுத்துருக்கேன். அதோட நான் அவரை சந்திக்கிறதுக்கு எழுதின கடிதம் என்னன்னா சில ரகசியங்கள் இருக்கிறபடியா அந்த நான் நோக்கத்தில் போடுறேன். அந்த எங்களோட இனப்படுகொலை நடந்தது 6,000க்கும் மேற்பட்ட போராளிகளை கொண்டு கையில் கொடுத்து நாங்கள் அவ்வளோ பேரையும் எங்களை வீடியோ எல்லாம் களத்தில் பற்றி தான் போட்டோமோ எல்லாம் உண்மை என்ற தகுந்த ஆதாரங்கள் உங்களுக்கு கையில் நேரடியாக கொடுக்கப்பட்டது. அதை நான் போடையிலாது என்றால் அது மறுபடியும் நாளை சொல்லுவாங்க அரசியலமைப்புக்கு எதிரானது என்று திருப்பி அரெஸ்ட் பண்ண வலிக்கிறாங்க. நேரடியாக போக்குவரத்து கொடுக்கப்பட்டது. விமல் ரத்நாயக நீங்க தடுக்கவே இயலாது. நேற்றைய மீட்டிங் பாராளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னாவால் நடத்தப்பட்டிருக்கணும். நேற்று வேற நேற்று விமல் ரத்நாயக அரசாங்கம் சபாநாயகர் நடுநிலைமை விமல் ரத்நாயக அரசாங்கம் அவர் அந்த மீட்டிங்கை நடத்த இயலாது. அடுத்தது ஸ்ரீதரன் ஐயாவுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்கு ஒரு 2 நிமிடம் தரலாம், நீங்கள் நாங்கள் தரத வாசியும் கூட வாசிச்சுட்டு பேசாம பம்மி கொண்டு இருந்துட்டார். இதே நெடுந்தீவுல கரண்ட் அடிக்கிறான்னு கத்தினாரு, எழும்பி தமிழ்லயே அதை கத்திருக்கலாம். இவர் எழும்ப கதையில கதை கொண்டிக்கிற ஓகட்டை ஹெட்செட்டை போடுறாரு. அப்ப இவர் ஆங்கிலத்தில் இருக்கிற 4 வசனத்தை வாசிக்கிறார். தம்பி அந்த வீடியோ கேட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு தமிழனும் ஸ்ரீதரன் ஐயா வாசிச்ச அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் அடிபட்டதையும் பார்க்கணும். அப்பதான் உண்மை தெரியும். நானும் கூட நினைச்சேன் ஸ்ரீதரன் ஐயா மாதிரி ஒரு ஆளுமையான அரசியல்வாதி இல்லை. என்னதான் இவர்கள் பேசினாலும் அந்த மனுஷன் பாவம் ஒரு ஆளுமை இல்லாத குறைவேண்டதால கதைக்கல என்று. ஆனால் நேற்று திட்டமிட்டபடி பிறகுதான் எனக்கு இந்த அரசியல் விளங்குகிறது. இவருக்கு ஏற்கனவே கனடாவில் போய் இவர் அவருடைய கதைச்சதால வழக்கு போடப்பட்டிருக்காங்க. அதனால வாய மூடி இருக்கிறாங்க. ரெண்டால் மீட்டிங் வராம விட்டு போகணும். அடுத்தது கயந்திரகுமார் பொண்ணு நாங்கள் எதிர்பார்த்தனால நேற்று உள்ள எல்லா போராட்டங்களையும் நிற்பார். கையிட்டு இப்ப 5 முடிச்சு கட்டியாச்சு. ஆனா நேற்று லண்டனுக்கு போயிட்டேன். எனக்கு அது விலங்குல இன்னொரு அரசியல் அவர் போனா அவர்கிட்ட பிரதிநிதியா கஜேந்திரனையாவது அனுப்பியிருக்கலாம். கட்சி தலைவர் ஏன் வரையில ஒரு திட்டமிட்ட இது எங்கண்ட சனத்தை பேக்காட்டுற வேலை. சனத்தை பேக்காட்டி இப்ப 15 வருஷம் பேக்காட்டிட்டாங்க. இந்த அரசியல் நிக்க எனக்கு விருப்பம் வெக்கப்படுறேன். நான் ஒரு அரசியல்வாதி என்று சொல்றதுக்கு வெக்கப்படுறேன். ஏன்டா அப்படியே எங்கட சனம் முழுக்க மாற்றப்படுது. அதான் உண்மை. ஒவ்வொரு அரசியல்வாதியும் தங்களோட சுய லாபங்களுக்காக எங்கட சனத்தை ஏமாத்தி கொண்டு திரும்ப கட்சி இதாலதான் இந்த கட்சி நாசத்தை நான் கட்டேன். அப்படி சொன்னாங்க. கேந்திரமார் பொண்ணவளும் அப்படித்தான் சொன்னவர். தான் 2வது தலைவர் ஒரு தலைவர் தேவையில்லை. தலைமை அடிபட்டு போராடி எல்லாத்தையும் எடுக்கும். அதற்கு தலைவர் இல்லாம போய் சொன்னவன் இந்த உங்களை சுத்தி நிற்கிற எங்கடைய ஆக்கெல்லாம் உங்களை கொண்ட கூண்டோட கொடுப்பினான். ஒரு நேரத்துல நான் போறேன். எனக்கு சாதகமா என்ன நடக்குதோ எனக்கு தெரியாது. இந்தியனாமே சுதுமலையில வைபோசா அவருக்கு விருப்பம் இல்லை போக. வைபோசா தான் வெரைட்டி எங்களை இந்த நிலைமையை கொண்டு. அப்ப வெரைட்டாக்க நாங்கள் நிக்க அவர் சொன்னவர் என்னதான் நடந்தாலும் எங்களை இனத்துக்கு சாதகம் இல்லாதவங்களோட நிக்க வேண்டாம். நாங்கள் நின்றுட்டோம். உண்மையத்தான் சொல்றோம், ஒழிக்காம சொல்றோம். எங்களை மக்களை அழிக்கிறவங்களோட நாங்கள் நின்றுட்டோம். அது நின்றது உண்மையை எங்களுக்கு தெரியாம இருந்தாரு. இன்றைக்கு சில பிரச்சனைகளும் நேரடியாகவும் நீங்கள் எங்களுக்கு கத்தி கலைக்கிறதாலும் அதை நாங்கள் புரிஞ்சு வரணும். இதில் இருந்து நாங்கள் தப்பிக்கிறதுக்கு இனித்தான் சான்று. நீங்கள் உங்களை அழிக்கவோ உங்களை அழியவோ விட மாட்டோம். நாங்கள் நேரடியாக பகிரங்கமாக சொல்றோம், நீங்கள் எங்கேயும் போடுங்க. இது எங்கட தலைவற்ற கட்டளை. எங்கட இனத்தை அழிக்கிறவன் எவனே என்றாலும் இனி சுடவும் தயங்க மாட்டோம். அல்லாட்டி நாங்கள் மனித குண்டுகளாக வெடிக்கவும் தயங்க மாட்டோம். இதுதான் உண்மை சார். எங்களுக்கு உறுதுணையாக இது இப்படித்தான் இது இன்னார் தான் செய்கிறேன்னு காட்டினாங்க. வேறு ஒன்றும் நீங்கள் பிறந்த வேலை ஒன்றும் தான் இன்னார் தான் ஐயா இப்படி செய்கிறார், இப்படி உங்களோட சேர்ந்து இன்னதை பார்லமெண்ட்டில் செய்கிறார் இவர் தான் காட்டினாச்சு. இனி இந்த எலெக்ஷன்கள் போட்டு பங்கடம் போகிற அளவுக்கு மக்கள்